அதில் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியது தமிழ்நாடு tnvcm.comனு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பதிவு வரும். முதல் பக்கம் வரும். இதில் ஹோம் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது. அபவுட் அஸ் இருமா, லாகின், ரெஜிஸ்டர் ப்ரொஃபைல், சர்ச் ப்ரொஃபைல், பே ஆன்லைன், டவுன்லோட், காண்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பிரிவுகள் இருக்குது. இந்த ஹோம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கொஞ்சம் ஹோம் கிளிக் பண்ணுங்களேன். ஹோம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மெயின் ப்ரொஃபைல் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கும், கலந்துருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான இருக்குது எல்லாமே இருக்கும். இங்கே நீங்கள் அடுத்தடுத்த பக்கங்கள் போகணுங்க அப்படின்னா ப்ரொஃபைல்ஸ் நிறையா இருக்கும். சரிங்களா? அடுத்தது அபவுட் அஸ். அபவுட் அஸில் நீங்கள் இந்த நிறுவனம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லாகின்ல வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பதிவு செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு லாகின் ஐடி இன்றைக்கி சாயந்தரமோ இல்லை நாளைக்கு உங்களுக்கு கட்டாயமாக கிடச்சிரும். அந்த லாகின் ஐடியை நீங்கள் இப்போது போட்டுட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அந்த பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பக்கம் இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மை இன்பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. மை இன்பாக்ஸ் அப்படின்னா என்னுடைய விபரங்களை பார்த்தவர்கள். இப்போ நான் ஆல்ரெடி பதிவு செஞ்சுட்டேன். என்னோடய ப்ரொஃபைலை யாரெல்லாம் பார்க்குறாங்க, இல்லை வந்து அதை லைக் பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மை இன்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சாதகத்தை, உங்கள் தகவல்களை யார் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் இங்கே பார்த்துட முடியும். அடுத்தது வியூவ்டு ப்ரொஃபைல், நான் பார்த்த விவரங்கள். இப்போது நான் வந்து எனக்கு ஒரு ஓய்வு நேரத்தில் நான் எடுத்து பார்க்குறேன், ஒரு 10 ப்ரொஃபைல் பார்க்குறேன். அதில் வந்து நாங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது இப்போது நீங்கள் யாரை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யார் பார்த்தீங்க, எத்தனை ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு தகவல் இங்கே கிடைக்கும். அடுத்தது சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் அவுட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சர்ச் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போது மீண்டும் மெருகேறி கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மணமகன் பார்க்குறீங்களா இல்லை மணமகள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துக்கணும். அடுத்தது ஸ்டார், அதாவது விண்மீன். உங்களுக்கு நீங்கள் சாதகம் பார்த்துருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க இந்த சில விண்மீன்கள் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட சாதகர் வந்து சொல்லியிருப்பார். அதை நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா 2-3 சாய்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்மீனை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 விண்மீன்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வர ப்ரொஃபைல்ஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்களேன், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, இந்த 4 எனக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன்னா இந்த 4ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். இப்போது இதில் வந்து தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, சுத்த ஜாதகமா, ராகு கேது இருக்கா, பரிகாரம் செவ்வாய் பரிகாரம் இருக்கா, ராகு கேது செவ்வாய் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை அந்த மாதிரி ப்ரொஃபைல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் இங்கே தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்புறம் வயது, இந்த வயதிலிருந்து இந்த வயது வரை அப்படிங்கிற உங்களோட ஒரு தேர்வையும் நீங்கள் இங்கே படுத்திக்கலாம். இங்கே 18 வயசுலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ஏஜ் வரைக்கும் இருக்கும். உங்களோட நீட் என்னவோ ஒரு 18லேருந்து 25 இல்லைனா 20லேருந்து 25 அப்படின்னு எப்படி நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அதாவது ஒவ்வொரு ஊரில் எனக்கு இந்த ஊரில் தான் வேணும், கடலூரில் எனக்கு பொண்ணு இருக்கணும், இல்லை மாப்பிள்ளை இருக்கணும், இல்லை வந்து சென்னையில் இருக்கிறவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சூஸ் பண்ணிவிட்டு மேட்ரிமோனியல் ஸ்டேட்டஸ், அதாவது திருமணம் ஆகாதவரா, விவாகரத்தானவரா, இல்லை வந்து அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே நீங்கள் என்ன தேட விரும்பினீர்களோ அந்த தேடலுக்கான பதிவுகள் இங்கே வரும். அதை தவிர்த்து மற்ற எந்த பதிவுகளும் இங்கே இருக்காது. நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் வரும். கீழே வந்தீங்கன்னா கீழே கடைசியாக வாங்க, கீழே இல்லை நீங்கள் செப்ரேட்டாக ஒன்று தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் பார்க்கலாம். கீழே கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பேஜஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5 இருக்குது. இப்போ ஒரு பேஜில் வந்து 10 ப்ரொஃபைல் இருக்கும்.
நீங்கள் அதை தாண்டி அடுத்த ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்கணுன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ப்ரொஃபைல் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வரும். அல்ல அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் நீங்கள் பார்த்துட்டே போகலாம். சரிங்களா? இது இங்கே டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டவுன்லோட்ஸ் போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 திருநாம கோத்திரங்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. இந்த வாணிய செட்டியார் குலத்திற்கு ஒரு இந்த பதிவுகள் இருக்குது. அதுக்குண்டான பழங்காலத்தில் இலக்கியங்களில் என்னென்ன வகையான சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சிறு குறிப்பு இங்கே இருக்குது. இது யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கான்டாக்டர்ஸ் மேலே போனீங்க அப்படின்னா கான்டாக்டர்ஸ் மேலே போனீங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்வதற்கான முகவரி, தொலைபேசி எண், வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது என்கொயரி அனுப்பணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த என்கொயரியில் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கனாலும் நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். அவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை கட்டாயமாக செய்வார்கள். நல்லது.